வெற்றி தோல்விங்கிறது போரில் கிடையவே கிடையாது. ஒரு போர் அப்படிங்கிறது நியாயப்படுத்த முடியாத சர்ச்சைக்குரிய ஒரு செயல். ஈரான்கிட்ட மட்டும் அணு ஆயுதம் வரதை ஏன் சார் தடுக்கிறாங்க? அணு ஆயுத போருங்கிறது ஒரு பைத்தியகதனமான போர். அதை நீங்கள் வெடிக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. லெபனானில் இருக்காங்க, அங்கிட்டும் போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க, பாலஸ்தீன்லேயும் போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லா நாடுகளும் எப்படி சார் அவங்க போர் நடத்தக்கூடாது? இது கிடையாது, எனர்ஜி கிடைக்குது. கூட யார் இருக்காங்க? அமெரிக்கா. அதான் ஆன்சர். ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, அது மட்டும் தான் அமெரிக்காவோட நோக்கம். ஈரான் அழிக்கிறது அமெரிக்காவோட நோக்கம் இல்லை. ஆனால் இஸ்ரேல் அப்படி இல்லை, ஈரான் இல்லை ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எதிரிகளோ அவங்க தீர்த்து கட்டிடும். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தலைவர், அவர் பேரும் இஸ்ரேல் தான். அவர் என்ன சொல்கிறாரு, முழுமையாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டுலாமே, ஏன் நெருப்பு மழையை பொழியக்கூடாது? ஈரான் மேலே 2 முக்கியமான குற்றச்சாட்டு. இது ரெண்டு விஷயங்களுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான். என்ன தீர்வு? அதே போல் இந்த போரில் பாகிஸ்தானும் கத்தார் ஏன் சார் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த வாரில்? ரைட், முக்கியமான பாயிண்ட். எல்லாருக்கும் தெரிஞ்சதான், ஓப்பன் சீக்ரெட்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாருக்கும் தெரிந்த ரகசியம் என்னென்னா, சார் இந்த போர் தொடர்ந்தால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? நேரடி பாதிப்பு பார்த்தீங்கன்னா எண்ணெய் விலையேற்றம். ஆனால் என்ன பெரிய பிரச்சனைனா, ஏறும்போது ஏறிடுது, இறங்கும்போது இறங்க மாட்டேங்குது. எந்த நாடுமே எந்த நாட்டையுமே அப்படி இடம் தெரியாமல் அடிக்க முடியாது. என்னதான் அவங்களுக்கு டெக்னாலஜி இருந்தாலும் ஒரு நாடு தனித்து செயல்படவே முடியாது. இந்த காலத்தில் ஏதோ ஒரு நாடு அவங்களுக்கு உதவிக்கு வரும். அதுலேருந்து பிரச்சனை இன்னும் பூர்வகரமாக கிளம்பும். அதை தடுக்கிறது தான் நம்ம பார்க்கணும். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது, நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் கிளாட்சன் சேவியர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அமெரிக்கா ஈரான் வார் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை எட்டப்பட்டிருக்கு. அந்த அமைதி பேச்சுவார்த்தை எட்டப்பட்டாலும் ஹார்மோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, இப்போ அடைச்சிருக்காங்க. என்ன சார் காரணம்? இந்த போரினுடைய பின்னணியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023 இந்த போர் தொடர்ந்து வரதை பார்க்குறோம். இந்த நிலையில், இந்த கட்டத்தில் இப்போது ஈரான் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும், அதனால் பாலஸ்தீன தீவிரவாதிகள் தலை தூக்கியிருக்கிறதாகவும், அடுத்தது லெபனானை சார்ந்த தீவிரவாதிகள் அமைப்புகளுக்கு ஈரான் ஒரு அனுசரணை கொடுக்கிறதாகவும், இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக ஈரானையே தாக்குறாங்க. அமெரிக்கா ஈரானை தாக்குது. இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஈரான் மேலே 2 முக்கியமான குற்றச்சாட்டுகள். உள்நாட்டில் ஈரானில் இருக்கக்கூடியவர்களை, அவங்க நாட்டு மக்களையே அவங்க கொள்வது மனித உரிமை மீறல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதல் குற்றச்சாட்டு. அடுத்தது, அணு ஆயுத கிடங்கை அவங்க விரிவுபடுத்துகிறாங்க அல்லது உருவாக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யுரேனியம்மை அதை செறிவூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி, இது ரெண்டாவது. இது ரெண்டு விஷயங்களுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான். என்ன தீர்வு? ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா ஈரானுடைய எண்ணெயும் அதுலேயும் ஆதிக்கம் செலுத்தலாம், இந்த நியூக்ளியர் விடயங்களையும் நம்ம பார்த்துக்கலாம், அடுத்தது மக்களுக்கு தேவையான மாற்றத்தையும் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் அமெரிக்கா உள்ளே போகுது. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, இது ஒரு புலிவாலை பிடிச்ச கதை அப்படிங்கிற மாதிரி. எதிர்பாராத நடவடிக்கைகள், எதிர்பாராத இந்த போக்குவரத்துக்கள், இந்த சண்டையினுடைய அழுத்தம் மிக அதிகமாகிடுச்சு. அந்த நாட்டினுடைய அதிபரையே, ஒரு மிகப்பெரிய மதகுருவை அவங்க கொன்னதுக்கப்புறமும் கூட பெரிய அளவில் சாதிக்க முடியல. இதுதான் பின்னணி. கிட்டத்தட்ட 5 வாரங்களில் இந்த போர் முடிஞ்சிடும்னு நினச்சது 5 வாரங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ 107 நாள் ஆயிடுச்சு. இந்த 107 நாட்களுக்கு அப்புறம் ஒரு 14 அம்ச கோரிக்கையை முன் வச்சு 2 பேரும் கையெழுத்திட்டாங்க. அதில் முதல் கோரிக்கையை சண்டை நிறுத்தலாம். அடுத்து குறிப்பாக இஸ்ரேலிய படை
தெற்கு லெபனானில் நிறைய குடியேறி இருக்காங்க, அங்கே பாதுகாப்பு படைகளை வச்சுருக்காங்க, அவர்கள் சண்டையை நிறுத்தணும் அப்படிங்கிறது ரெண்டாவது. இந்த மாதிரி கோரிக்கைகள் நிறைய இருக்குது. இதுக்கடையில் என்ன ஆயிடுச்சு, இஸ்ரேல் தொடர்ந்து ஹிஸ்புல்லா மேலே, குறிப்பாக லெபனானில் குண்டுமலை தாக்க தெற்கு லெபனானில் போனோன்னே இவங்க ஒப்பந்தத்துக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நம்ம ஈரான் கடும் கோபம் அடையுது. ஆனால் இந்த ஒப்பந்தமே இஸ்ரேலுக்கு ஒத்து வரல அப்படிங்கிறது தான் உண்மை. இஸ்ரேல் வற்புறுத்தி தான் இதை செய்ய வச்சுருக்காங்க. அப்போ இப்படி செய்யும்பொழுது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய விளைவுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, பதிலிருப்புகள் என்ன இருக்குது அப்படின்னா, முழுமையாக அந்த தேசத்தை அழிச்சிடலாமே, ஈரான்ற ஒரு நாட்டையே, லெபனானை முழுசாக அழிச்சிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி பொங்கி வந்துட்டு இருக்கும்போது தான் இவங்க ஈரான்காரங்க என்ன சொல்கிறாங்க, திரும்பவும் ஹோர்முஸ் நீரையை நாங்கள் அடைச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி அடைச்சிட்டாங்க. இது முந்தா நேற்று நடக்குது. இன்றைக்கி சுவிட்சர்லாண்டில் பேச்சுவார்த்தை 19ஆம் தேதி அதில் கையெழுத்திடுறாங்க. 20ஆம் தேதி இந்த மாதிரி நடக்குது. 21 சுவிட்சர்லாந்து கிளம்பி போகிறாங்க. சுவிட்சர்லாண்டில் என்ன நடக்குதுன்னா, கத்தாருக்கு சொந்தமான ஒரு விடுதியில் தான் அது நடக்குது. அங்கே முதல்ல ஜேடி வான்ஸ், அமெரிக்க துணை அதிபரும், பிரஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்காங்க. இப்போது ஈரானுக்கும் இவங்களுக்கு தான் பேச்சுவார்த்தை, மத்தியஸ்தம் பண்ணுறது பாகிஸ்தானும் கத்தாரும். பிரஸ்காரங்க ரூமுக்குள்ளே இருக்க வரைக்கும் நாங்கள் உள்ளே வர மாட்டோம்னு சொல்லி தர்க்கம் பண்ணுறாங்க ஈரான்காரங்க. அப்புறம் பிரஸ்காரங்களை ஒரு வெளியே அனுப்பிச்சு அதுக்கப்புறம் இவங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குது. இதுக்கிடையில் அமெரிக்க அதிபர், அவர் எப்பவுமே கொஞ்சம் காட்டமாக பேசுவார் இல்லையா, கசமுசன்னு பேசுவார். என்ன பேசுகிறாருன்றது நமக்கு எல்லாரையும் கணிக்க முடியாது. இந்த ஹோர்முஸ் நீரையை மூடினோடனே அவர் கண்ணா பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டார். எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னா, ஈரான்காரங்க ஊர் போய் சேர மாட்டீங்க, ஒரு மொத்தத்தையும் கடத்திட்டு போயிடுவோம், உங்கள் ஊரே இல்லாத அளவுக்கு நாங்கள் அழிச்சிடுவோம், நீங்கள் ஊரே உங்களுக்கு இருக்காது, நீங்கள் திரும்ப அந்த மாதிரி பண்ணுவாங்கலாம் சொல்கிறார், மிரட்டல் விடுறார். ஈரான் இதுக்கெல்லாம் அசரில் இல்லாட்டாங்க கையெழுத்து போட மாட்டோம், அவ்வளோதான், பார்த்துக்கலாம் சொல்லி விட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல்காரங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் ஈரானையும் லெபனானையும் விட்டு வைக்கிறீங்க, இவங்களை முழுமையாக நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா தான் நமக்கு லாபம்ன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது எந்த இதில் நடக்குதுன்னா, 16ஆம் தேதி இந்த அமைதி அறிக்கையை வெளியிடுறாங்க. ஜேடி வான்ஸ் 18ஆம் தேதி பேசுகிறார். என்ன சொல்லி பேசுகிறாருன்னா, இஸ்ரேல் மக்களே ஜாக்கிரதையாக இருந்துங்க, உங்களுக்கு நண்பர்கள்னு சொல்லி உலகத்தில் யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நீங்கள் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அமெரிக்க கைகளால் தயாரிக்கப்பட்டன. நீங்கள் எந்திரிச்சு வெளியே காற்றை சுவாசித்து பாருங்கள், என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கடுமையாக சாடுறார். அதுக்கு இஸ்ரேல்காரங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்கள் பயந்துட மாட்டோம், பார்த்துக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இது ஒரு பக்கம் ஒரு மாதிரி திரண்டு நிற்கிது. அதே மாதிரி திரள்வு தான் ஈரான்கிட்டே நிற்குது. இப்போ இந்த துருவத்தன்மையில் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த 60 நாள் அவகாசம் கொடுத்துருந்துங்கிறது 60 நாள் கழித்து பார்க்குறதுக்கு இல்லை, இது நாளாந்தம் இதில் என்ன முன்னேற்றம் இருக்குது, பின்னடைவு இருக்குது, முன்னேற்றம் இருக்குது, பின்னடைவு. அதுக்குள்ளாரே அவங்க செயல்பட்டாங்கன்னா ஒரு அமைதி திரும்புறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மீண்டும் மீண்டும் அதே போருக்குள்ளே தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரியே இஸ்ரேலில் நெத்தினியாக ஒரு ஆட்சி, அவர் கட்சிக்கு போதிய ஆதரவு இல்லை, வலதுசாரி எம்பிக்கள் ஆதரவளித்து தான் அவர் இருக்கார். அதனால அவரோட ஆட்சியை தக்க வைக்க தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அமெரிக்காவை எதிர்க்கிறாரு. ஏன்னா அமெரிக்காவுக்கு நோக்கம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, அது மட்டும் தான் அமெரிக்காவோட நோக்கம். ஈரான் அழிக்கிறது அமெரிக்காவோட நோக்கம் இல்லை. ஆனால் இஸ்ரேல் அப்படி இல்லை, ஈரான் இல்லை, ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அந்த மோட்டோ எப்படி சார் வருது? அதாவது
இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எதிரிகளோ அவங்கள தீர்த்து கட்டிடணும். அதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தேசிய பாதுகாப்பை எல்லா விஷயங்களுக்கும் கூட இதை முன்னுரிமைப்படுத்துவாங்க. அப்போ இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா, நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நாடுகள் இது முதல்ல வந்து பாலஸ்டைனாக இருந்துச்சு, அடுத்து இந்த பக்கம் சிரியா இருந்துச்சு, இப்போ லெபனன் இருக்குது, ஜார்டன், அது எந்த பிரச்சனைக்குமே போய்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி நாடுகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தாண்டி போனால் ஈரான் இருக்குது, இந்த பக்கம் ஈராக் இருக்குது. இவங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையும் திட்டமும் தேவை. அதன் அடிப்படையில் தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த போரில் பாகிஸ்தானும் கத்தார் ஏன் சார் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த வாரில்? ரைட், முக்கியமான பாயிண்ட். பாகிஸ்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஈரானோட பார்டர் கண்ட்ரி, அது ஒரு பக்கம். இரண்டாவது, எல்லாருக்கும் தெரிஞ்சது ஓப்பன் சீக்ரெட்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாருக்கும் தெரிந்த ரகசியம் என்னென்னா, பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி, அணு ஆயுதம் வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் நினச்சதுன்னா அணு ஆயுதங்களை ஈரான்லேயே தயாரிக்க முடியும். நட்பு நாடு. கட்டார் ஏற்கனவே எப்போவுமே வந்து நியூட்ரலாக இருக்கிற நாடு. அவங்களுக்கு ஈரானோட பேசுறதுக்கான எல்லா தகுதிகளும் அந்த சேனல்ஸும் திறந்துருக்கு. அதனால் இது ரெண்டும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் வந்து ஜெனரல் முனீர், பாகிஸ்தானுடைய படைத்தலைவர். அதனாலேயே வந்து என்ன ஆகுதுன்னா, வெள்ளை மாளிகைக்கு அவர் அழைக்கப்பட்டு அவருக்கு விருந்து கொடுக்குறாங்க. தனியாக இங்கேருந்து போனவங்களுக்கு கொடுக்கல, அங்கேருந்து போனவங்க விருந்து கொடுத்தாங்க. இது வந்து ஏற்கனவே ஒரு ஒத்திணக்கம் ஏற்கனவே அவங்களுக்குலாம் நிறைய இருக்குது, ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காட்டுது, அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அப்போ இந்த பிராந்திய ரீதியில் முதல்ல மொழி, அந்த மொழி பேசுகிறவங்களா இருக்கணும், இல்லை அடுத்தது அந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கணும், வந்து போகக்கூடியவங்களாக இருக்கணும், மக்கள் முன்னேற்றத்தில் நிறைய ஆர்வம் காட்டுறவங்களாக இருக்கணும். இந்த எல்லா கேட்டகரியிலையும் பாகிஸ்தான் ஃபிட் ஆகுது. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ கூட பாருங்கள், இந்த நேற்று நடந்த கூட்டத்தில் ஜேடி வேன்ஸை கூட நேரடியாக போய் இவங்க சந்திக்கல. ஜேடி வேன்ஸு, ஸ்டீவ் விட்காஃப் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ஜாரட் குஷ்னர் இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து இந்த ஒப்பந்தம் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் முதல்ல இது எங்கே ஆரம்பிக்கிறதுலாம், இந்த ஒப்பந்தம் பேசுறது நேராக பேசலை, ஜேடி வேன்ஸ்கிட்ட கையை கொடுக்கல, இவங்களாம் வெளியே நிற்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவோட இந்த அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு பாய்காட் பண்ணிட்டு போயிடலாம்னு நினச்சாங்களாம். அதுக்கப்புறம் தான் யோசிச்சிருக்காங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு முடிச்சுட்டு போயிடுவோன்றதுக்காக அது தொடர்ந்து உட்காந்து முடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் சார் அணு ஆயுதம் வந்து எல்லா நாடுகள்கிட்டையும் இருக்குது, இந்தியாட்டையும் இருக்குது, அமெரிக்கா எல்லா நாடுகளும் இருக்குது. ஈரான்கிட்ட மட்டும் அணு ஆயுதம் வரதை ஏன் சார் தடுக்கிறாங்க? அதாவது எல்லா நாடுகிட்டையும் இல்லை, இல்லை குறிப்பாக எல்லா நாடுகள்ட்ட ஒரு முக்கியமான நாடுகள் அனைத்து பாகிஸ்தான்கிட்ட இருக்குது, இந்தியாட்ட இருக்குது, ரஷ்யாட்ட இருக்குது, சைனாட்ட இருக்குது. அதே போல் ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கிறது என்ன சார் த்ரெட்டாக இருக்குது? அணு ஆயுத போருங்கிறது ஒரு பைத்தியகதனமான போர். அதை நீங்கள் வெடிக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது, சும்மா பயமுடுத்தலாம் வச்சுக்கிட்டு. ஆமாம், நான் வச்சுருக்கேன் பயமுடுத்தலாம், அந்த மாதிரி தான் இது. அந்த ஒரே ஆர்வம் தான். அடுத்தது சர்வேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. ப்ளஸ் அணு ஆயுதம் அப்படிங்கிறது வந்து அச்சுறுத்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம செறிவூட்டி அதை முழுமையாக செயலாக்க வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அணு ஆயுதத்தினுடைய பேரில் நிறைய வியாபாரம் நடக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன பயம்னா, இந்த அணு ஆயுதத்தை அமெரிக்காவுக்கு எதிராகவே பயன்படுத்திடுவாங்களோ அப்படின்ற பயம் அமெரிக்காவுக்கு இருக்குது. அப்படி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, அப்படி இருக்கவும் இருக்காது. ஆனால் அமெரிக்காவுடைய பயம் இதுதான். அதே போல் சார் ஒபாமா வந்து 15 ஆண்டுகளை வந்து இந்த செறிவூட்டுறது தடுத்து வச்சுருந்தார் ஈரானில். இப்போ ட்ரம்ப் வந்து அவர் பண்ணது தப்பு, ஒபாமா பண்ணது அது முற்றிலுமே தடுத்துட்டோம், நான் தான் தடுத்துருக்கேன், ஈரானை வெற்றி கொண்டேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த போரில் யார் சார் வெற்றி பெற்றிருக்கா? அதாவது வெற்றி தோல்விங்கிறது போரில் கிடையவே கிடையாது. நான் திரும்பவும் சொல்லுவேன், இதை எப்போ கேட்டாலும் சொல்லுவேன், ஒரு போர் அப்படிங்கிறது நியாயப்படுத்த முடியாத சர்ச்சைக்குரிய ஒரு செயல். போரில் வெற்றி பெறவங்களும் யாரும் கிடையாது, தோல்வி பெறவங்களும் யாரும் கிடையாது. உயிர் தானே, எல்லாருமே தோல்வி விட்டவர்கள் தான், வெற்றியாளர்களே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது நம்ம எப்படி இதை பார்க்கணுன்னா,
இவ்வளோ நாட்களாயும் எப்படி ஈரான் தாக்கு பிடிக்கிறாங்க, எப்படி ஈரான் வந்து இதை பொறுப்போடு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். ஒபாமாவுடைய நியூக்ளியர் டீல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூக்ளியர் டீல். அவர் என்ன பண்ணுறாரு, ஏப்பா நீங்கள் இதை வச்சு சம்பாரிச்சிங்கன்னா எவ்வளோ சம்பாதிப்பீங்க, அதை நாங்கள் பணமாக கொடுத்தோம். இப்போ ஜோக்பா அப்படின்னு ஒரு நிறுவனத்தை அமைச்சு அதன் கீழே எல்லா அபிவிருத்தியும் கொண்டு வந்து அதன் மூலமாக பணங்கள்லாம் வந்துடுச்சு. இதோடு சேர்ந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவிலியன்ஸ் கரண்ட் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், ஆனால் ஆயுத தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இல்லை ஈரானா தான் சொல்கிறாங்க, நாங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம் எங்கள் நாட்டில் இருக்கட்டும் அப்படின்றாங்க. இல்லை, இதுதான் ஒபாமா டீல். ஒபாமா அந்த காலத்துலேயே சொல்லி முடிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் ஏற்பட்ட அழிவுக்கெல்லாம் நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. இப்போ பணம் கொடுக்குறாங்க, ட்ரம்ப்பும் கொடுத்துருக்காங்க, கொடுக்க போகிறாங்க. அதை வச்சு கட்டி எழுப்பி மேலே வர முடியுமானா வர முடியாது. இந்த பணம் குறைவாக தான் இருக்குது. பெரிய ஒரு பில்லியன் கணக்கில் கொடுத்தாங்கன்னா அது பாசிபிளாக இருக்கும், இல்லாட்டி இல்லை. அதே மாதிரி அந்த ஹார்மோன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே சார், அது முழு கட்டுப்பாடை ஈரான் வச்சுருக்காங்க. அதே போல் அந்த ஹார்மோன்ஸ்க்கு வந்து சுங்க கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கா ஈரான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு. ஏற்கனவே சுங்க கட்டணம் வசூலிச்சுட்டாங்க. ஆனால் இந்த போருக்கு அப்புறம் தான் 107 நாளில் வசூலிச்சு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிற கப்பலில் தானே விட்டாங்க, நட்பு நாடுகளுக்கு கூட்டு வாங்குவாங்க இல்லை அப்போ வசூலித்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன ஆக போகுதுன்னா, அந்த மாதிரி வசூலித்தா அது ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் விலை ஏற்றி விட்டுரும், கச்சா எண்ணெய் பொருளை ஏற்றி விட்டுரும். அந்த விலை ஏற்றுறதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா இந்த சார்ஜஸ் இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா மற்ற எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஸோ அதே போல் சார் இஸ்ரேல் வந்து இப்போ ஹமாஸ் இது லெபனானில் இருக்காங்க, அங்கிட்டும் போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க, பாலஸ்தீன்லேயும் போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இங்கிட்டு எல்லா நாடு சுற்றி இருக்கிற நாடுலாம் போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லா நாடுகளும் எப்படி சார் அவங்க போர் நடத்தக்கூட இது எனர்ஜி கிடைக்குது? சுற்றி இருக்க எல்லா நாடோடையும் போர் புரிந்துக்கிட்டு இருக்காங்களே சார். கூட யார் இருக்காங்க? அமெரிக்கா. அதான் ஆன்சர். கூட யார் இருக்காங்க? அதான் இவ்வளோ பணம் எங்கே இருந்துச்சு? திரும்ப குட்டி நாட்டில் அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா, நிறைய R&D பண்ணுறாங்க, நிறைய விடயங்களை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆயுதங்கள் நிறையா தயாரிக்கிறாங்க. எல்லாமே நாங்கள் தயாராகிறது இல்லை. மிகப்பெரிய பின்புலமாக இருக்கிறது அமெரிக்கா. இப்போ அமெரிக்காவும் ஒரு முற்றும் முதலுமா இருக்க மாதிரி அது சும்மா பேச்சளவில் தான். ஆழமாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரியாயிரும். கொஞ்சம் நாள் இப்போ அந்த மாரி சண்டை போட்டு சேர்ந்துக்கிறாங்களா, அந்த மாதிரி தான். அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு இவங்க தேவைப்படுறாங்களோ, இஸ்ரேலிஸ் ஜூஸ் தேவைப்படுறாங்களோ அதே அளவுக்கு தேவை இவங்களுக்கு இருக்குது. அதனால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் யூதர்கள் இதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய மத ரீதியான, கோட்பாடு ரீதியான, கொள்கை ரீதியான, அடையாளம் ரீதியான ஒரு விடயம். அதனால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சார் இந்த போர் தொடர்ந்தால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு சார்? நேரடி பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விலையேற்றம். ஆனால் என்ன பெரிய பிரச்சனைனா, ஏறும்போது ஏறிடுது, இறங்கும்போது இறங்க மாட்டேங்குது. இப்போ கூட அப்படி தான் நல்லா இறங்கிடுச்சு எண்ணெய் விலை. ஆனால் நமக்கு இப்போ கப்பல் வரணும், அது வரணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட்ஸ். நமக்கு இந்தியாவில் பாதிக்கக்கூடிய விலைவாசி ஏற்றம் ஒன்று. ரெண்டாவது, பிராந்திய ரீதியில் நாம் நட்பு குழுக்களை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் பிராந்திய ரீதியில். அடுத்தது, இந்தியாவுடன் அமெரிக்காவுக்கான உறவு அதுவும் முறிவடையும். அது பரவாயில்ல, முறிவடைஞ்சாலும் பரவாயில்ல. நம்ம வந்து பக்கசார்பு இல்லாமல் நடந்துக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையுது. அமைதி பேச்சுவார்த்தையில் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க அமைதி பேச்சுவார்த்தையில் முட்டுக்கடை போடுற மாதிரியா இஸ்ரேல் வந்து லெபனானில் அட்டாக் பண்ணுறாங்க, அதனால தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை தடுக்க தான் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஈரான் தரப்புலேருந்து கூறுறாங்க. அதான் உண்மையாக அப்படி தானே சார்? அதாவது பிராந்திய ரீதியில் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் வந்து ஈரானுக்கு நட்பு நாடுகளோ, இவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு பிடிக்காது, இவர்கள் அழிச்சிடணும். குறிப்பாக ஹிஸ்புல்லாங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு அங்கே இருக்குது, லெபனானில் இருக்குது. அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு நேரடியாக குண்டு தாக்குதல்கள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தெற்கு லெபனானில் 18 ஆண்டுகள் இஸ்ரேல் ஆக்குபை பண்ணி வச்சுருந்தேன். ஆமாம், இதெல்லாம் இருக்குது. இப்போ தெற்கு லெபனான்லேருந்து இன்னும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அவங்களால வந்து ஆயுத பயன்பாடே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து நெருங்கி போகிறாங்க. இஸ்ரேல் மேலேயும் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து ஒரு குடியேறி நாடு தான், வந்தேறி நாடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு குடியேறிகளான நாடு தான்.
இந்த குடியேறிகளாலான நாட்டில் சில நேரங்களில் ஒரு கட்டுக்கடங்காத குடியேற்றங்கள் நடக்குது. அப்போ பாதிக்கப்படுறவங்க பாலஸ்தீனிய மக்கள். பாலஸ்தீனிய மக்கள் பக்கம் வந்து யாரும் பேசுறதுக்கு இப்போ ஆள் இல்லை. அதனால தான் ஈரான் உள்ள வருது, அதனால தான் லெபனன் உள்ள வருது. இது யாசர் அரஃபாத், அதுக்கு முன்னாடி பல்வேறு நீண்ட நெடிய ஒரு வரலாறு இருக்குது. இப்போ முட்டுக்கட்டை போடுறது அப்படிங்கிறது இஸ்ரேல் தான். ஏன் முட்டுக்கட்டை போடுது அப்படின்னா, இப்போது நெத்தன்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இல்லை. எதிர்க்கட்சிகளில் குறிப்பாக வலதுசாரி சிந்தனைகள் உள்ளவர்களும் இடதுசாரி சிந்தனைகள் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு இருக்குது. இப்போ வலதுசாரி சிந்தனையாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தலைவர், அவர் பேரும் இஸ்ரேல் தான். அவர் என்ன சொல்கிறாரு, முழுமையாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டுலாமே, ஏன் வந்து நெருப்பு மழையை பொழியக்கூடாது, இந்த மாதிரிலாம் கதை பேசுகிறாங்க. பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்க மத்தியில் என்னென்னா மொத்தத்தையும் அழிச்சிடுறது தான். அப்படி அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. எந்த நாடுமே எந்த நாட்டையுமே அப்படி இடம் தெரியாமல் அழிக்க முடியாது, என்ன தான் அவங்களுக்கு டெக்னாலஜி இருந்தாலும். ஏன்னா ஒரு நாடு தனித்து செயல்படவே முடியாது இந்த காலத்தில். ஏதோ ஒரு நாடு அவங்களுக்கு உதவிக்கு வரும், அதுலேருந்து பிரச்சனை இன்னும் பூதாகரமாக கிளம்பும். அதை தடுக்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்போ இஸ்ரேல் இதை உணர ஆரம்பிக்குது இப்போ தான். அப்போ இவர் மேலேயே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. நெத்தன்யாஹு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அவர் மீண்டும் ஜெயிக்கலை அப்படின்னா அது எல்லாமே என்ன ஆகும், நிரூபணம் ஆகிடும். அது நிரூபணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவர் ஆட்சியில் இருக்கணும். ஆட்சியில் தான் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவரை சுற்றி இருக்கவங்களும் அதில் பயனடைந்தவர்களாக இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய முட்டுக்கட்டைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. சார், இந்த அமைதி பேச்சுவார்த்தை வெற்றி அடைந்தாலே இஸ்ரேலுக்கு பெரும் ஆபத்து தானே சார்? இஸ்ரேலுக்கு என்ன ஆபத்து? இல்லை, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணல நமக்கு, இஸ்ரேலுக்கு நம்ம அமெரிக்காவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணல, அதுவே அவங்க ஒரு பாதிப்பாக தான் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சரி, அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. இது இந்த என்னோட நீ என்னோட சேர்ந்து விளையாட மாட்டேங்கிற, அதனால் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது சின்ன பசங்க விளையாட்டு கிடையாது, இது இஷ்யூ பேஸ்ட். இதை வந்து ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். என்ன பார்க்கணும் அப்படின்னா, 2 விஷயங்களை பார்க்கணும். மொதல் விஷயம் என்ன, இஸ்ரேல் கொஞ்சமாவது இலகி மனித உரிமை மீறல்கள் செயல்களிலிருந்து முதல்ல வெளியே வரும். 2வது, போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முழு போர் நிறுத்தம்னு சொன்னால் முழு போர் நிறுத்தம். நான் பாதியில் நான் நிறுத்திக்கிறேன், மீதி போய் நான் குண்டு போட்டு வருவேன், இன்றைக்கி அங்கே அதெல்லாம் கிடையாது. ஈரான் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க செய்யலை, இவங்களும் செய்யக்கூடாது, அவ்வளோதான். அப்போ நீ என்ன செய்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய விளைவுகளும் இருக்குன்னு சொல்லி இப்போ இஸ்ரேல் அடி வாங்கிறதுனால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துக்களை விட ஈரான் அடி வாங்கும்போது உலகத்துக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. இன்னொன்று, இஸ்ரேலில் வந்து அவர்களுடைய எல்லா முதலீடுகளும் அறிவியல் ரீதியான முதலீடுகளாக இருக்குது. அந்த முதலீடுகள் வந்து பல்வேறு இடங்களில் அது பலன் பெற்று எல்லா நாடுகள்லேயும் வந்து அவங்க ஒரு மாதிரி சொருகி இருக்காங்க, டைட்டாக ஆக்கியபை பண்ணியிருக்காங்களாம். இப்போ அந்த இதிலேருந்து இவங்க வெளியே வரணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலுக்கே நல்லது தான். யாரால் அவ்வளோ செலவு பண்ண முடியும்? ஒவ்வொரு குண்டு வந்து கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவாகுது. இப்போ அதை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால்தான் போர் என்பது யாருக்குமே லாபம் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.